ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ மலர்கொடியின் இனிய வணக்கம். இப்போ நம்ம முடக்க பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஒன்றாம் பாவம், இரண்டாம் பாவம், மூன்றாம் பாவம், நான்காம் பாவம், ஐந்தாம் பாவம், ஆறாம் பாவம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்கறது ஏழாம் பாவம். லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்பது களத்திரத்தை குறிக்கும். ஆண் பெண் திருமண உறவுகளை குறிக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவியை குறிக்கும். ஏழாம் இடம் என்பது கூட்டாளி, நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு குறிக்கக்கூடிய இடமும் ஏழாம் இடம்தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடம் முடக்கானால் கணவன் மனைவி ஒற்றுமை குறையும், நண்பர்களுக்குள் ஒரு ஒற்றுமை குறையும். ஏழாம் இடம் முடக்காகி அந்த முடக்கு கிரகம் எந்த வீட்டெல்லாம் பார்க்கின்றதோ அந்த வீடுகளுக்கு எல்லாமே பாதிப்பு ஏற்படும். லக்னத்திற்கு ஏழாம் வீட்டை செவ்வாய் ராகு பார்த்தால் இன்னும் பிரச்சனை. செவ்வாய் ராகு எங்கிருந்தாலும் ஆக்சிடென்ட் கிரகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செவ்வாய் ராகு சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்த்ததுன்னா இன்னும் வம்பு, வழக்கு, பிரச்சனை எல்லாமே ஏற்படும். ஏழாம் இடம் முடக்காகி அதன் அதிபதி எட்டில் இருந்தால் இன்னும் கர்ம பிரச்சனை அதிகம். எட்டாம் இடம் கர்மஸ்தானம். அப்ப அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாயிடும். ஏழாம் இடம் முடக்கானவர்கள் கூட்டுத்தொழில் செய்யக்கூடாது, பார்ட்னர்ஷிப் போட்டு எந்த தொழிலையும் செய்யக்கூடாது. அப்படி ஏழாம் இடம் முடக்காயி நீங்க பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செஞ்சீங்கன்னா யாரை பார்ட்னர்ஷிப்பா போடுறீங்களோ அவ உங்களை ஏமாத்திடுவா. அப்போ ஏழாம் இடம் முடக்கானா ரொம்ப கவனமா இருக்கணும். ராசியில் ஏழுக்குடையவன் நவாம்சத்துல எட்டில் அமர்ந்தாலும் திருமணம் ஒரு பிரச்சனையே. கவனமா இருக்கணும். ஆண் பெண் யாருக்கா இருந்தாலும் எந்த இடத்திலும் ஏழுக்குடையவன் அஸ்தங்கம், நீசம், பகை பெறக்கூடாது. மேக்சிமம் 6 to 12 போறது, முடக்காகிறது, இதெல்லாம் ஆயிட்டா ஏழாம் இடம் மிகவும் பிரச்சனையே. ஏழாம் இடம் முடக்காயிடுச்சு அப்படின்னா கணவன் மனைவி சொந்த பந்தங்களால் ஒரு அவமானமும் விரயமும் ஏற்படும். லக்னத்திற்கு எட்டாம் இடம் முடக்கானால், எட்டாம் இடம் உயில் சொத்து, எட்டாம் இடம் எல்ஐசி, எட்டாம் இடம் முடக்காயிட்டு எல்ஐசியில பணம் போட்டா அவங்களுக்கு மரணத்துக்கு இணையான கிண்டம் ஏற்படும். லக்னத்திற்கு எட்டாம் இடம் முடக்கானவர்கள் என்ன சொல்றதுன்னா எல்ஐசி ஏஜென்ட் ஆகக்கூடாது. பத்திரம், டாக்குமெண்ட்டு இதெல்லாம் தொலைஞ்சிட்டு மறுபதிவு எடுக்கிறவங்க பூராமே லக்னத்திற்கு எட்டாம் இடம் முடக்கானவர்கள். இவர்களுக்கு தான் டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும். லக்னத்திற்கு எட்டாம் இடம்ங்கிறது திடீர் யோகம், திடீர் அவமானம், திடீர்னு எல்லா விஷயம் அவளுக்கு நடக்கும். லக்னத்திற்கு எட்டாம் இடம் முடக்காயிடுச்சு அப்படின்னா நகைகளை அடமானம் வைக்கக்கூடாது. அப்படி நகைகளை எட்டாம் இடம் முடக்கானவர்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த நகை ஏலத்துக்கு போயிடும். நீங்க திரும்ப வாங்கவே முடியாது. அதே மாதிரி லக்னத்திற்கு எட்டாம் இடம் முடக்கானால் சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோயும் அது சம்பந்தப்பட்ட தொற்று நோயும் ஏற்படும். எட்டாம் இடம் முடக்கானவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு சரியான ஒழுக்கம் இருக்காது. நிறைய பிரச்சனை அவளுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எட்டாம் இடம் முடக்கான வம்சாவளியில் தான் நிறைய லவ் மேரேஜ் நடக்கும். எட்டாம் இடம் முடக்கானால் கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் எந்த சுகத்தையும் பெற முடியாது. அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எட்டாம் இடம் என்பது உயிர் சொத்து உண்டு. லக்னத்திற்கு 9ஆம் இடம் முடக்கானால் 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் இது முக்கியம். இது 3 ஸ்தானங்களும் மிக முக்கியம். இந்த 3 ஸ்தானங்களும் யாருக்குமே முடக்காக கூடாது. 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த இடங்கள் ஜாதகருக்கு முடக்காக கூடாது. 9ஆம் இடம் பெண்கள் ஜாதகத்தில் பாக்கியத்தை சொல்லும். அப்ப பெண்கள் ஜாதகத்துல 9ஆம் இடம் முடக்காயிடுச்சு அப்படின்னா குழந்தை பெறுவதில் ஒரு தடை ஏற்படும், உயர்கல்வியில் ஒரு தடை ஏற்படும். பொதுவாகவே லக்னத்திற்கு 9ஆம் இடம் முடக்காயிடுச்சுன்னா
அரசாங்கத்தால் பொருள் இழத்தல் இவர்களுக்கு எப்பவுமே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் தவற விட்டுருவாய்வா. லக்னத்திற்கு 9ஆம் இடம் முடக்கானவங்க எல்லாமே தனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சாலும் ஒன்று தெரியாம தவற விடுறது, இல்லை நம்பாம தவற விடுறது, இதெல்லாம் ஏற்படும். லக்னத்திற்கு 9ஆம் இடம் முடக்கானவங்க தான் படிக்கிற ஆசிரியரை பழி வாங்கிறது, இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள்லாம் தோன்றிட்டே இருக்கும். லக்னத்திற்கு 9ஆம் இடம் முடக்காயிடுச்சுன்னா பேர பிள்ளைகளால கடுமையான தொல்லைகள் இருக்கும். அதே மாதிரி இளைய சகோதரிகளால ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், அவங்களால ஒரு அவமானம் ஏற்படும். அதே மாதிரி பொருள் இழப்பு ஏற்படும். 9ஆம் இடம் முடக்காயிடுச்சு அப்படின்னா தெய்வ அனுகூலம் இருக்காது. குலதெய்வம் தெரியாத வம்சமும் இதுதான். அதே மாதிரி லக்னத்திற்கு 9ஆம் இடம் முடக்காயிடுச்சு அப்படின்னா திரைப்படத்துறை, நடனம், நாட்டியம், சங்கீதம், இது சம்பந்தப்பட்ட தொடர்பு பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். அப்போ 9ஆம் இடம் முடக்கானவங்க இந்த இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகக்கூடாது. நான் சினிமாவுக்கு நடிக்க போனேன், எனக்கு அந்த சினிமா பட வாய்ப்பு சரியா அமையல, அதுல எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அவ ஜாதகத்துல எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்திற்கு 9ஆம் இடம் முடக்காயிருக்கும். லக்னத்திற்கு 10ஆம் இடம் முடக்கானால் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அமையும். எந்த தொழில் செய்தாலும் இவளுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்காது. அதே மாதிரி செய்யற தொழிலுக்கு உண்டான ஊதியம் கிடைக்காது, நல்ல வருமானமும் இருக்காது. அரசாங்க தொந்தரவு இருக்கும் லக்னத்திற்கு 10ஆம் இடம் முடக்கானவங்களுக்கு. குறிப்பா ஐடி அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஐடியில் லஞ்சம் கொடுத்து வாங்கி பிரச்சனையில மாட்டிக்கிறது, இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை லக்னத்திற்கு 10ஆம் இடம் இருக்கும். எப்போ லக்னத்திற்கு 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். இந்த இடம் முடக்காயிடுச்சு அப்படின்னா இதுக்குண்டான காரகத்துவங்கள் எல்லாமே ஜாதகருக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும். அதே மாதிரி லக்னத்திற்கு 10ஆம் இடம் முடக்காயிடுச்சுன்னா நமக்கு கீழே யார் வேலை செய்யறாலோ அவளால நமக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். லக்னத்திற்கு 10ஆம் இடம் முடக்கானா நிலையான தொழில் அமையாது, எப்பயும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ 10ஆம் இடம் முடக்காயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். நிலையான தொழில் அமையறதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கும். எந்த தொழில் செய்தாலும் ஒரு திருப்தி இருக்காது. லக்னத்திற்கு 11ஆம் இடம் முடக்கானால், அப்ப லக்னத்திற்கு 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், மூத்த சகோதரத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்ப லக்னத்திற்கு 11ஆம் இடங்கிறது மிக முக்கிய ஸ்தானம், உபஜயஸ்தானத்தில் அதுவும் ஒன்று. அப்ப லக்னத்திற்கு 11ஆம் இடம் முடக்கானா சகோதரர்களால் இன்னல்கள் ஏற்படும். செய்கின்ற தொழிலில் லாபம் குறைவு. 11ஆம் இடம் முடக்கானா மருமகன் அல்லது மருமகளால் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயம் மாமன் வழி உறவுகளாலும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். மாமியார் மருமகளை துன்புறுத்துவது எல்லாமே 11ஆம் இடம். 10ஆம் இடம் மாமியார் ஸ்தானம், 11ஆம் இடம் மருமகள் மாமியார், இது சம்பந்தப்பட்ட துன்புறுத்துவது பிரச்சனை எல்லாம் இருந்துட்டே இருக்கும். சித்தப்பா வீட்டின் மூலமாகவும் பகை ஏற்படும் 11ஆம் இடம் முடக்காயிடுச்சுன்னா. லக்னத்திற்கு 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம். அப்போ லக்னத்திற்கு 12ஆம் இடம் ஒருத்தருடைய ஜாதகத்துல எப்பவுமே முடக்காக கூடாது. அப்ப லக்னத்திற்கு 12ஆம் இடம் முடக்கானா நல்ல தூக்கம் இருக்காது, நல்ல சாப்பாடு இருக்காது, நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. அப்ப லக்னத்திற்கு 12ஆம் இடம் முடக்காகும் போது தனக்குத்தானே முட்டாள்தனமா ஒரு வேலை செஞ்சுக்குவாங்க. எப்பவுமே ஒரு மென்டல் அஃபெக்ஷன், மன உளைச்சலுடைய அலைவாங்க. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு 12ஆம் இடம் முடக்கானவர்கள் காவல்துறைக்கு தண்டனை கிட்டுறதெல்லாம் லக்னத்திற்கு 12ஆம் இடம் முடக்கானவர்களே. அதே மாதிரி பயணம் செய்யறப்ப பொருள் இழக்கிறது, மேக்சிமம் செல்போனை தொலைச்சிருவா. இவர்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காது, நல்ல தூக்கம் கிடைக்காது, வெளியில போனாலும் நல்ல சாப்பாடு கிடைக்காது. 4ஆம் இடம் நம்மளுடைய வீட்டை குறிக்கும், 12ஆம் இடம் நம்மளுடைய பெட்ரூமை குறிக்கும். அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஜாதகருக்கு எப்பவுமே இருக்கும். நல்ல தூக்கம், சந்தோஷம் இதெல்லாம் ஜாதகருக்கு எப்பவுமே கிடைக்காது. அப்ப இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூரா ஜாதகருக்கு இருந்துட்டே இருக்கும். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் ஜாதகர் ரொம்ப கவனமா இருக்கணும்.
அப்ப லக்னத்திலிருந்து 12 பாவங்களில் எந்தெந்த வீடுகள் எல்லாம் முடக்கானா, எந்தெந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்ப 12 பாவங்களுக்கும் மிக முக்கிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் இருக்கும் இன்மையில் நன்மை தருபவள் அப்படின்ற பழமை வாய்ந்த ஒரு சிவன் ஸ்தலத்தை வழிபடுவதன் மூலம் இதன் தாக்குதலிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். நன்றி, நமஸ்காரம்.